எல்லாருக்கும் வணக்கம். கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு புனித வெள்ளி வாழ்த்துக்கள், ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். வச்சு நான் முறை அந்த வீடியோ போடுறேன். மெரினா வீடியோ போட்டுதல் இருக்குங்க. நேற்று ஒரு வீடியோ பார்ப்பேன். நானும் ஒரு கிறிஸ்தவன்ற முறையில் வீடியோ பார்த்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னென்னா அந்த தாவேக்காக்கு எதிராக ஒரு ஃபாதர் பேசுகிறாரு. திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. அதில் அவர் குறிப்பிட்ட வார்த்தை விஜய் விஜயை பற்றி, அதாவது சிஎம் வேட்பாளராக நிற்கிற டிவிகே தலைவர் விஜயை பற்றி, அவங்களோட பர்சனல் விஷயத்தை பற்றி பேசி ஒரு அநாகரிகமான விஷயத்த சொல்லி கிறிஸ்தவர்கள் யாரும் அவருக்கு ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு மாயையை கட்டமைக்கிறாங்க. அந்த பாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, சரி அவர் ஃபாதர் பேர் கூட எனக்கு சரியத்துல ஜார்ஜ் ஏதோ பேர் வருது. பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டி போறாரு. அதுக்கு எதிராக அவர் பேசுறாரு. அவர் சொல்ற விதத்துல, அவர் சொல்ற வர விஷயத்துல விஜய் குடும்பத்தை பார்த்துக்கல. ஒரு குடும்பத்தை பார்த்துக்காதவர் எப்படி ஒரு நாட்டை பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். உண்மையா நீங்க சாதாரணமா யோசிச்சா அது கரெக்ட் தான். ஒரு குடும்பத்தையே பார்த்துக்காதவர் எப்படி ஒரு நாட்டை பார்த்துக்க முடியும் அப்படின்னு கரெக்ட் தான். இந்த ஃபாதர் பைபிள்லாம் படிச்சாரா, இல்ல பைபிள்ல இருக்கிற விஷயங்களை மக்களுக்கு எடுத்துரைத்தாரா, கிறிஸ்தவர்களுக்கு சொன்னாரா? என கிறிஸ்தவத்திலும் இஸ்லாமியத்திலும் சகோதரர்கள் இருவருக்குமான அந்த வேதம் என்பது கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். இங்கே மோசே சொல்லப்படுவர் தான் இஸ்லாமத்துல மூசான்னு சொல்லப்படுகிறார்கள். தவறாக அந்த மன்னிச்சிருங்க. மோசை பத்தி அவர் படிச்சிருக்காரான்றது எனக்கு தெரியல. பைபிள்ல இருக்கிற பழைய ஏற்பாட்டுல மோசே ரொம்ப முக்கியமானவர். அந்த மோசையின் மூலியமா தான் சந்ததிகளும் தொடருது. ஆண்டவருடைய சித்தமும் ஆண்டவருடைய ஐக்கியமும் பெருகுது. மோசே தான் முதன்மையானவராக இருப்பார். மோசை ஆண்டவர் சொல்றார், எனக்கு நெருக்கமானவன்றார். எனக்கு அவரை மாதிரி விசுவாசி யாரும் இல்லைன்னு சொல்லும் போது, மோசையை பற்றி அந்த ஃபாதர் படிச்சிருப்பான்றான்னு எனக்கு தெரியல. மோசே ஜனங்களை, அதாவது இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தபோது அவர்களை மீட்டு வரத்துக்கு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதனா இருக்கிறாரு. அந்த மனிதன் ஒரு குடும்பத்தை விட்டுத்தான் வந்தான். அந்த ஒரு மோசே ராஜ்யத்துக்கு ஏற்கனடியாக இருந்த மோசே ஒரு சம்பவத்தினால, ஒரு துயரமான சம்பவத்தினால ஊரை விட்டு ஓடி போய் ஒரு இடத்துக்கு போய் அங்க ஒரு பல கால வருடம் அங்க இருந்து தங்கி, அங்க தனக்குன்னு ஒரு குடும்பமும் ஒரு மனைவியும் பிள்ளைகளும் உருவான பின்பு அவர் அந்த குடும்பத்தை விட்டுட்டு தேவனால் அழைக்கப்பட்ட ராஜ்யத்துக்காக வந்துட்டு இருக்கார். தேவன் ஒரு குடும்பத்தை விட்டு வர சொன்னாரா இடத்துல கேட்கலாம், அது சித்தம் இல்லை. ஆனா குடும்பத்தை விட்டு வந்தவன் எவனும் மக்களை பார்த்துக்க மாட்டான்றது தான் இங்க பாட்டுக்க மாத்தானா என்றுதான் முக்கியமே. இஸ்ரேல் மக்களை அவ்வளவு ஜனம் 7 லட்சம் புருஷர்கள் மட்டும், அதாவது ஆண்கள் மட்டும் 7 லட்சம் பேர். அப்பனா அவங்களுக்குள்ள மனைவி, அவங்களுக்கு பிள்ளைகள், மக்கள், அப்ப எத்தனை பேரை இவர் இஸ்ரேல் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். சோ அவர் கரெக்டா இல்லையா? மனைவியும் மக்களையும் விட்டுதான் வந்திருக்கார். விட்டு வந்தவருக்கு ஆண்டவன் அடைக்கலம் கொடுக்கலையா? இது ஆண்டவர் சித்தம். ஆண்டவர் சித்தத்தின் படிதான் அது செய்யப்பட்டது. ஒரு ஃபேமிலியை பார்த்ததுக்கு பதிலாக 7 லட்சம் புருஷர்கள் ஃபேமிலியை பார்த்தவர் தான் மோசே. இந்த வேத பாடம் அவருக்கு தெரியாதா? நான் பாஸ்டர் கிடையாது, நான் ஃபாதர் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை நான் சொல்றேன்.
அப்போ விஜய் அவரோட குடும்பத்தை விட்டுட்டு வராரு. அவரால பார்க்க முடியும். குடும்பத்தையே பார்க்க முடியாதவர் எப்படி இந்த நாட்டை பாதுகாக்க முடியும்? இப்ப சொல்ற இந்த வாய்கள். அப்பயும் சொல்லியிருக்கேன். மோசை காலத்திலயும் சொல்லப்பட்டிருக்கும். குடும்பத்தையே பார்க்க முடியாதவன் நீங்க எப்படா எங்களை பார்த்துங்க? நானா? அந்த மனிதன் தான் விடுதலையை கொடுத்தான். 400 வருஷம் அடிமையா இருந்த இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ணான். அதே போலதான் 60 ஆண்டு காலமா அடிமையா இருக்கிற இந்த தமிழ்நாட்டை மீட்டு கொடுக்கறதுக்கு விஜய் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவராக இருப்பார் நான் நம்புறேன். இன்னொரு விஷயம், இந்த பிள்ளை பெற்றவங்கலாம் தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் கடன் பத்தாவது தன் பிள்ளைய படிக்க வைக்கணும். தான் பிள்ளை தன்னை மாதிரி வந்துடக்கூடாது, தன்னை விட உயர்ந்த இடத்துல வரணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைக்கிறது உண்மை, சத்தியம். அது எந்த பிள்ளையும் சரி, பெற்றவங்க அந்த பிள்ளையை மறுதளித்தது கிடையாது. பிள்ளை மறுதளிப்பான் பெற்றவங்களை, ஆனா பெற்றவங்க என்னைக்குமே ஒரு காலத்துக்கும் அவன் நல்லா இருக்க கூட நினைச்சிருக்காரு. ஆனா இந்த அரசியல மட்டும் ஏன் இந்த பெற்றவங்க அவங்களோட ஃபியூச்சரை பார்க்க மாட்டாங்கன்னு தெரியல. இந்த பிள்ளைகளோட ஃபியூச்சர் எப்ப பார்த்தாலும் என் அப்பா சொன்னாரு, என் தாத்தா போட்டாரு, நான் பரம்பரையா திமுக, நான் பரம்பரையா அதிமுக, இப்படியே ஏன் சொல்லி 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 உங்களோட பசங்களோட வாழ்க்கையை நாசம் பண்றீங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எனக்கு இப்ப 42 வயசு ஆகுது. இந்த வயசு இப்போ இது வரைக்கும் நான் ஒரு நல்ல ஒரு தூயமான அரசியல் என்னால பார்க்க முடியல. நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு பெண் பிள்ளையை பெற்றவனா சொல்றேன், இந்த நாட்டுல பாதுகாப்பு இருக்கா? பயமா இருக்கு. எப்படி வெளியே இருக்கிறது, எப்படி பொத்தி பொத்தி பார்க்கறதுன்னு பயமா இருக்கு. அந்த அளவுக்கு ஆயிக்கிட்டு இருக்கு. போதை ஒரு சைடு, ஊழல் ஒரு சைடு, பாதுகாப்பின்மை எல்லாம் இருக்குது. பெற்றவராகிய ஒவ்வொருவரும், நான் கிறிஸ்தவத்துல மட்டும் சொல்லல, பெற்றவர் பிள்ளை பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் என்னோட பிள்ளை நல்லபடியா இருக்கணும், அவனுக்கு சொத்து சுகம் சேர்த்து வைக்கணும், வாழ்க்கையில நம்ம கடன்பட்டாவது அவனை மேல கொண்டு வரணும்னு நினைக்கிற எல்லா தாய்மார்களும் தகப்பன்மார்களும், ஆனா இந்த ஓட்டு போற விஷயத்துல மட்டும் ஏன் மாத்தி நினைக்கிறீங்க எனக்கு புரியல. அன்னைக்கு உங்க அப்பா கோமணம் கட்டிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு அவங்க பையனை கோமணம் கட்ட விடுவீங்களா? அன்னைக்கு உங்க அப்பா ஏறு விழுந்திருந்தாருன்னா இன்னைக்கு உங்க பையனை ஏறு வைக்கிறீங்களா? ஆஹ் எங்க அப்பா சொல்லிட்டாரு, நான் பரம்பரையா திமுக தான், நான் பரம்பரையா அதிமுக தான். இது சொல்லி 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 இப்படிதான் எங்களோட வாழ்க்கையை எங்க அப்பா அம்மா அழிச்சிட்டாங்க. எங்களுக்கு மைண்ட்ல ஏத்திட்டாங்க, நீ அதிமுக தான், நீ திமுக தான் ஓட்டு போகணும்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வேற ஆப்ஷனே கொடுக்கல. ஆனா என் பிள்ளைக்கு, என்னோட பிள்ளை நல்லபடியா வரணும். அவள் ஓட்டு போற வயசு இல்லை. ஆனா ஓட்டு போடும்போது அவ யோசிக்க தெரியும் தெரியும். நான் பரம்பரை சொல்லி புகுத்தக்கூடாது. நல்லதை மட்டும் நீங்க பரம்பரையில் எடுத்து கொடுங்க. இது அவங்களோட உரிமை. இதை நீங்களும் உங்க பசங்களுக்கான ஃபியூச்சருக்காக சிந்திச்சு வாக்களிங்க. நான் இந்த இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க சொல்லணும். தயவுசெய்து சிந்திங்க, யாரு நல்லவங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு கேரண்டியான ஒரு சமுதாயத்தை கொடுக்க முடியும்னு நினைச்சா கண்டிப்பா நீங்க பெற்றவனா இருந்தா, உண்மையான பெற்றோர்கள் யாரும் தன் பிள்ளை கெட்டு போறதுக்கு நிற்க மாட்டான். நீங்களும் அதையே நினைப்பீங்க நம்புறேன். ஒவ்வொரு தாய்மாரும், ஒவ்வொரு தகப்பன்மாரும் எங்களோட பசங்களுக்காக தயவுசெய்து இந்த 23ஆம் தேதி வாக்களிக்கும் போது கொஞ்சம் சிந்திங்க. இது வரைக்கும் நம்ம கண் கூட பார்ப்போம். நம்ம கண் கூட பாருங்க, எவ்வளவு போய் இந்த அஃபிடேவிட்ல போட்டுக்காங்க பாருங்க. சிஎம் சார் கார் இல்ல, பாவம். துணை முதலமைச்சருக்கு வெறும் 15 கோடி தான் சொத்து. ஐயோ, ரொம்ப பாவம். சிஎம் சார் கிட்ட, உதயநிதி சார் கிட்ட வாங்கி சம்பளம் வாங்குற விஜய்க்கு 750 கோடி சொத்து. ஆனா ஒரு ப்ரொடக்ஷன் முதலாளியா இருக்க வந்து வெறும் 15 கோடி தான் சொத்து. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. தயவுசெய்து சிந்திங்க ப்ளீஸ். நீங்க போடுற இந்த 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 மை வைப்பீங்க, இது மை இல்ல, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை.
உங்க வாழ்க்கை இப்பயும் முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச காலமா தான். ஆனா உங்க பிள்ளைங்க, உங்க சந்ததிங்க வாழணும். அதுக்காக இங்க வைக்கப் போற மை, அவங்களோட தலையெழுத்த மாத்தறதுக்கு உறுதுணையா இருக்கும். ப்ளீஸ். ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கங்க.